ஒரு பக்கம் இண்டிகேட்டர் தொங்கிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இண்டிகேட்டரே காணோம். லவ் டேக்கப்பா சிவன் பார்த்த வேலைன்னு தெரில. அந்த வயரை தான் கரும்பி வச்சுருக்கானுங்க நினைக்கிறேன். பார்த்தா கழட்டிக்கிட்டு இருக்கேன். திரும்ப மாட்டுவானான்னு தெரில. மெக்கானிக்கல் தானே படிச்சிருக்கோம், ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு உடஞ்சி போன இண்டிகேட்டர் ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரே ஆயுதம் இந்த அனபேண்டாம். இனிமேல் பிரளயமே நடந்தாலும் இண்டிகேட்டர் உடையாது. அது உடையாது. ஆனால் சில தற்கூரிஸ் இருக்கானுங்க, அது வேணும்னு பண்ணுறானுங்களா இல்லை வேணான்னு தெரிஞ்சுன்றாங்களா, தெரிஞ்சு பண்ணுறானுங்களான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலாக செல்லமே தங்கமே சப்பா லவ் டேக்கப்பா சிவன் பார்த்த வேலைன்னு தெரில. ஆக்சுவலாக பைக் சைலன்சர் பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இப்போ என்னன்னா புதுசாக இண்டிகேட்டரு, ஒரு பக்கம் இண்டிகேட்டர் தொங்கிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இண்டிகேட்டரே காணோம். சப்பா எனக்குன்னு தான் இப்படி வருமா இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி வருதா அப்படின்னு தெரில. இந்த R15 வச்சுருக்கிறது என்னவோ உண்மைதான், பிளாஸ்டிக் தான். ஸோ வெயிட்டை கம்மி பண்ணுறக்காக மோஸ்ட்லி எல்லாமே பிளாஸ்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ அது மேஜர் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. லைட்டாக தட்டுறவங்கலாம் டொப்புன்னு போயிடுது. ஸோ இந்த பக்கம் பார்த்தா இது லைட்டாக ஸ்க்ராட்ச் விட்டு கிடக்கு, இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஸ்க்ராட்ச், அப்புறம் முன்னாடி பார்த்தா முன்னாடி ஒரு டிஸ்பிளே போச்சு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தா இங்கே ஒரு ஸ்க்ராட்ச், அதுக்கப்புறம் கீழே வந்து சைடில் வந்து பார்த்தா அந்த இடத்துல பாதியை காணாம். இன்னும் என்னென்ன எத்தனை ஸ்க்ராட்சு. ஸோ பிளாஸ்டிக் பிரச்சனை இல்லை, அந்த ரேட் அந்த குவாலிட்டி அந்த இங்கே இது ஃபஸ்ட்டு இதெல்லாம் லைட்டாக க்ளீன் பண்ணிடணும். பார்க்கவே கன்றாவியாக இருக்குது. நான் லாஸ்ட்டாக எப்போ க்ளீன் பண்ணேன்னு தெரில. மழையிலே வாட்டர் ஹவுஸ் ஆச்சேன். பட் இருந்தாலும் நேற்று போன டிரைவிங் இப்போ எனக்கு ஃபஸ்ட் இண்டிகேட்டர் மாற்றணும். இண்டிகேட்டர் மாற்றுறதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது அந்த இண்டிகேட்டருக்கு வர லைன் எங்கே இருக்குதுன்னு தெரில. இங்கே தான் இங்கேயே கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். எங்கடா கொடுத்துருக்கீங்க இண்டிகேட்டருக்கு வர லைனை? ஸோ இண்டிகேட்டர் மாற்றலான்னு பார்க்குறேன். அதுக்கு வர லைனு இவனுங்க எங்கே கொடுத்துருக்கானுங்கன்னு தெரில. இங்கே ஒரு இது பேக்கு, இது பின்னாடி இருக்க இண்டிகேட்டருக்கு இவ்வளோ ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் எது இண்டிகேட்டர் கண்டுபிடிக்கிறது? சரி ஓகே, இதில் எது இண்டிகேட்டர் கனெக்ஷன்ஸுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து அதை முதல் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு முதல் வயரை நான் எப்படி உள்ளே விடுறது? என்னடா அது தனியாக வந்துருச்சு. இதுதான் ப்ளூடூத் கனெக்டிங் டிவைஸ். இதை முதல் கழட்டி தூக்கி போட வேண்டியது, ஓரமாக கிடக்கட்டும். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை ப்ளூடூத் இண்டிகேட்டருக்கு, மிரர் இண்டிகேட்டர் கனெக்ஷனுக்கு நான் கனெக்ட் பண்ணணும். பேக் இண்டிகேட்டர் இது ரெண்டுமா நினைக்கிறேன். இது வந்து ரெண்டு வந்து பின்னாடி இருக்குது, இங்கே ரெண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இதான் ரெண்டு இண்டிகேட்டருக்கான வயர். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று இது ஒன்று. ஸோ இப்போ இதை கழட்டணும், இதை உருவணும். ஆனால் இது எப்படி உருவுறது? உருவில்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் திரும்ப இது வழியாக நான் எப்படி நான் உள்ளே கோர்க்கிறது? என்னங்கடா அது கலட்டணுன்னே வருது. ஓகே, பார்த்தா கழட்டிக்கிட்டு இருக்கேன். திரும்ப மாட்டுவானான்னு தெரில. மெக்கானிக்கல் தானே படிச்சிருக்கோம், ட்ரை பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இதை கழட்டணும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஸ்பானர் என்கிட்ட இல்லை. உள்ளே கூடி கோர்க்க முடியுமா? இருங்க, ஷேக் ஆகுதான்னு பார்ப்போம். ஷேக்கிங்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இருக்குது, தெரியுதுங்களா? மூமெண்ட் ஆகுதுங்களா? க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னு தெரியும், மூமெண்ட் ஆகுது. ஏன்னா இதை பிடிச்சி தான் இழுக்கிறேன். கடைக்கு போனால் அவன் எப்படியும் ஒரு 1000 ரூபா 500 ரூபா கிட்ட பில்லு போடுவான் ஷோரூம்கிட்ட. அதனால் முன்னாடி நான் எல்இடி இண்டிகேட்டர் நான் மாற்றிருந்தேன். ஸோ அதோட ஸ்பேர் என்கிட்ட இருக்குது. ஸோ கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதோட ஸ்பேர் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம பின்னாடி மாட்ட போகிறோம். மாட்டுறதுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வயர் அதில் கனெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இருக்குது. இதை நான் டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும். அப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இதை நான் கழட்டணும். ஆல்ரெடி இது கழட்டிட்டேன். கழட்டி கனெக்ஷன் எங்கே இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் இங்கே உள்ளே தான் இண்டிகேட்டர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் உள்ள கனெக்ஷன் கொடுத்து இதை ஃபஸ்ட்டு நான் கழட்டினா தான் கனெக்ஷன் கொடுக்க முடியும். அது பெரிய பிரச்சனை. அப்படியே எப்படியாவது அடிச்சு பிடிச்சி கழட்டிலான்னு பார்த்தாலும் இதோட லென்த்து, எனக்கு வயர் லென்த்து பத்துமான்னு தெரில. ஸோ இங்கேருந்து நான் லென்த்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். லென்த்து அப்படியே நான் கஷ்டப்பட்டு கழட்டிட்டாலும் லென்த்து பத்தாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இண்டிகேட்டரே கழட்டிடலாம். ஏன்னா இங்கே இண்டிகேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த வயரை தான் கரும்பி வச்சுருக்கானுங்க நினைக்கிறேன். கரெக்டாக அந்த வயர் தான் போட்டு தள்ளியிருக்கானுங்க. என்ன பண்ணானுங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை இப்போ வரைக்கும். இந்த இண்டிகேட்டரை பிடிச்சி அத்தானுங்களா இல்லை திடீர்னு தெரியாமல் தட்டி விழுந்துருச்சா என்ன பண்ணான்னு தெரில. ஆனால் வயர் மட்டும் தனியாக இருக்குது. ஸோ ஓகே, என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இந்த இண்டிகேட்டரை கழட்டிட வேண்டிதான்.
வெயிட் அ மினிட், கேமரா பிடிச்சிட்டே கழட்டுறது எவ்வளோ கஷ்டம். A few minutes later. என்னங்கடா அது இண்டிகேட்டருக்குள்ளே ஸ்டவ் எடுப்புமான்னு ஏதோ ஒன்று வச்சுருக்கானுங்க. இப்போ தான் இண்டிகேட்டர் கழட்டி பார்க்குறேன், உள்ளே ஸ்டவ் எடுப்புமான்னு ஏதோ ஒன்று இருக்குது. அதில் பட்டதுக்கப்புறம் அது கரெக்டாக எரியுது. ஸோ அவ்வளோதான், போஸ்ட்மார்ட்டம் கம்ப்ளீட்டு. ஸோ இண்டிகேட்டரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சுங்க. ஸோ சொல்லப்போனால் என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா, ஸோ இண்டிகேட்டரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு. அதாவது இந்த வயரில் இந்த 2 வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பல்ப் அதை மட்டும் தான் காணோம். இந்த பல்ப்பும் ஒரு ஸ்ப்ரிங்கும் தான் காணோம். அப்போ இதை கழட்டி இதில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். நான் வண்டிக்கு பட்டி டிங்கரிங் பார்க்கும்போது தான் இங்கே காற்றடிக்கும், புயல் அடிக்கும், பிரளயமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பிளாஸ்டிக்கு கழட்டி போட்டு வச்சுருக்கிறதெல்லாம் பறக்காமல் இருந்தால் சரி. ஃபஸ்ட்டு நான் போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சிடுறேன். 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் இல்லை, கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. ஏன்டா அப்படி உள்ளே ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒர்க் ஷாப்பு கொண்டு போகலாமே அப்படின்னு சிலரோட தாட்ஸ் தோணலாம். பட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இது கூட பண்ணலாம் எப்படி அப்படின்லாம் சொல்லி சமாளிக்க மாட்டேன். கடைக்கு போனால் அவன் இண்டிகேட்டருக்கு புதுசாக மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 700 பில்லை போடுவான். அவன் சர்வீஸ் சார்ஜுன்னு ஒரு 1000 பில்லை போடுவான். என்னோட பெர் டேவோ ஒரு 700 தான். எதுக்கு அவ்வளோ அமௌண்ட் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? ஒன்று மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கோம், இது கூட பண்ண மாட்டோமா, பிரித்து பார்த்துக்கலாம். ஏன்னா எப்பயாவது ஒரு டைம் இது நடந்தால் பரவாயில்ல, எப்போவுமே இது நடந்துகிட்ருக்கு. எனக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதான்னு தெரியல. இந்த இண்டிகேட்டர் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் அதை உடச்சிடான்னு, எதை என்ன பண்ணுறானுங்கன்னே எனக்கு தெரிய மாட்டுது. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. அதை தட்டி பைக்கு ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்க்கிங்கில் போடும்போது தெரியாமல் தட்டுறானுங்களா, இல்லை வேணும்னே உடைக்கிறானுங்களா, இல்லை அது எப்படி வண்டி ஓடும் வைப்ரேஷன் கலண்டு விழுதா, என்ன காரணம் என்ன ரீசன்னே தெரியல. அது இத்தனை நாள் தொங்கிட்டு இருந்தது, அது வேற விஷயம். இந்த டைம் என்னடாண்டா ஒன் சைடு இண்டிகேட்டரே காணாம், ஃபுல்லாகவே காணாம், கல்ண்டு விழுந்துருச்சாலும் தூக்கிட்டு போயிடுறானே எனக்கு தெரியல. அந்த டவுட் எனக்கு ரொம்ப நாள் இருந்துகிட்ருக்கு. வேறு என்ன பண்ணுறது, புலம்பி ஒரு பிரச்சனை கிடையாது. அதான் நானே களத்தில் இறங்கி மாட்டலாம் முடிவு பண்ணி மாட்டிகிட்டு இருக்கேன். என்னோட நல்ல நேரத்துக்கு முன்னாடி இருக்க இண்டிகேட்டர் எல்இடி இண்டிகேட்டராக நான் மாற்றிருக்கேன். அதாவது முன்னாடி இருந்த இண்டிகேட்டர் எடுத்துட்டேன். அதை எடுத்துகிட்டு எல்இடி மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா முன்னாடி அந்த 2 இண்டிகேட்டர் நீட்டிட்டு இருக்கிறதுனால பார்க்கிங் போடும்போது தட்டி உடச்சிட்றானுங்க. இல்லை நானே அன்எக்ஸ்பெக்டடாக வண்டியை சைடில் கீழே போடும்போது அந்த இண்டிகேட்டர் தான் ஃபஸ்ட்டாக உடையுது. அதனால் முன்னாடி மட்டும் நான் மேஜராக மாற்றிட்டேன். ஸோ முதல் விஷயம் ஸ்டைலிஷ்காகலாம் இல்லை, அது எனக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது. தட்டி விட்டுறானுங்க, உடச்சிட்றானுங்க. ஒவ்வொரு டைம் அதை மாற்ற முடியல, அதை மாற்றிட்டேன். பின்னாடி அப்படி எதுவும் பண்ண முடியல, நார்மல் இண்டிகேட்டர் தான் வைக்க முடியுது. அதனால தான் அதை என்னால் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஒன்று இண்டிகேட்டர் காணாமல் போச்சு, அதுவும் நல்ல விஷயம் தான். முன்னாடி இருக்கிறத எடுத்து பின்னாடி போட்டுடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்னு வீடியோ எண்டில் தான் நீங்கள் பார்க்கணும். பட் நான் பேக்ரவுண்டில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால் நானே சொல்லிடுறேன் ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்த பசங்க மட்டும் இல்லை, இந்த R15 வச்சிருக்க பசங்க யாராக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டைமும் உடைப்பானுங்க. பார்த்தா அது இந்த அனமேட்டம் பசை ஒன்று இருக்காங்க, பெபிக்விக்கா, அது ஏதோ ஒன்று, அதை வாங்கி ஒரு பாக்கெட்டே பத்தாது நினைக்கிறேன் அவனுங்க பண்ணுறதுக்கு. ஒரு மூட்டையே வாங்கி வைக்கணும். ஏன்னா எல்லா பக்கமும் என்ன தட்டினாலும் R15 பார்த்தா எல்லாமே பிளாஸ்டிக்கா, எது ஓட்டினாலும் புதுசு ஸ்பேர் வாங்கினா 2000 ரூபா சொல்கிறான். அதுக்கு நான் பேசாமல் 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 4 பாக்கெட் வாங்கி ஒட்டிட்டு போயிடுவேன். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த R15 வச்சுருக்க பசங்க டூல் கிட்ஸ்லாம் நிறையா வாங்கி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பைக்கோடு கொடுக்குறது ஒரே ஒரு அலங்கி ஒரே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும்தான் கொடுப்பானுங்க. அதுவும் இல்லாமல் அது என்ன கான்செப்ட்னே கிடையாது. அது அந்த அலங்கி ஒன்றுக்கு சூட் ஆகும், இன்னொன்று சூட் ஆகுது. அதனால் எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸு முடிஞ்ச அளவு என்ன கேட்டால் வண்டிக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் சரி நீங்களே பார்க்குறது பெட்டர்னு சொல்லுவேன். இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது முதற்கொண்டு ஸோ நீங்களே பார்த்துட்டா பெட்டர். ஏன்னா உங்களை தவிர உங்கள் வண்டியை வேறு யாருமே கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டாங்க. என்ன ஒர்க் பண்ணால் சரி ஜஸ்ட்டு கடமைக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சி பண்ணிடுவாங்க. நான் எல்லாரையும் அப்படி சொல்ல, பட்டு பண்ணுவாங்க, கரெக்டாக பண்ணுவாங்க. பட்டு நம்மளே பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேராக பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா எஃபெக்டாக பண்ணுவோம், பெஸ்ட்டாகவே பண்ணுவோம். அதுக்கப்புறம் பண்ண தெரியாமல் ஏதாவது பண்ணி விட்றாதீங்கன்னா அப்புறம் நீ தான் சொன்னேன்னு சொல்லி என் தலையில் மனம் போட்டுறாதீங்க. பட் தெரிஞ்சால் பண்ணுங்க, தெரியலாட்டி கொண்டு போய் ஷோரூம்லேயே விடுங்க. ஸோ இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கு உடஞ்சி போன இண்டிகேட்டர் ஒட்ட வைக்கிறதுக்கான ஒரே ஆயுதம் இந்த அனபேண்டம். ஸோ இதை ஊற்றி தான் நம்ம ஒட்ட வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஆல்ரெடி தொங்கிக்கிட்டு இருந்தது, பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ பேட்ச் ஒர்க் கம்ப்ளீட்டட், ஃபுல்லாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேறு வழி இல்லை. ஐயோ கையில் ஒட்டிச்சே அப்பா. மழை தண்ணி பட்டதுனால அந்தளவு வீரியம் இல்லை, ஆனால் லைட்டாக ஹீட் ஏறுது. ஐயோ கையெல்லாம் ஒட்டிக்கிச்சு. பேருக்கு இண்டிகேட்டர் R15 இண்டிகேட்டர் ஆடும். அதுக்கு ஆடாமல் இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் இண்டிகேட்டர் மாட்டினதுக்கு அப்புறம் ஸோ உள்ள ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் சரி நான் வீடியோ எடுக்கும்போது தான்டா மழை வரும் எல்லாம் வரும். ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ண விட்றானுங்களா. ஐயோ போச்சு, ஷார்ட் சர்க்யூட் ஆகிருப்போகுது. அட பாவமே, வயரெல்லாம் அப்படியே கழட்டி போட்டு வச்சுருக்கேன். சோ
சரி, நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணுற நேரம் தான் பார்த்து மழை பெய்யும், எல்லாம் பெய்யும். ஒன் சைடு மாட்டி முடிச்சிட்டேன், இன்னொரு சைடு மாட்டுறதுக்குள்ளே மழை வந்துருச்சு. ஃபெவிக்விக் வச்சு தான் ஒட்டணும், இதை மாட்டவே முடியாது. ஒரே வழி ஃபெவிக்விக் வச்சு ஒட்ட வேண்டிதான், நோ ஆப்ஷன்ஸ். சரி ஓகே, இல்லாட்டி இதை கனெக்ஷன் கொடுக்கலாம். இது ஆல்ரெடி இதுவும் இதை கனெக்ஷன் கொடுக்கலாம் பார்த்தா இது அப்படியே டார் அந்து போய் கிடக்கு. அதனால் இதையும் கனெக்ஷன் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வேணால் ட்ரை பண்ணலாம், இந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு இதை போடலாம். ஆனால் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, இப்போ போட முடியாதுன்னு நினைக்கிறேன், நாளைக்கு போடணும். பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு, இனிமேல் கீழே விழுகாதுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் நான் பட்டிட்டிங்கரையும் பார்த்து வேறு இண்டிகேட்டர் முன்னாடி இந்த இண்டிகேட்டர் நான் மாற்றிட்டேன். பக்கம் மாற்றியாச்சு, இந்த பக்கம் ஒட்டியாச்சு. மாற்றுனா புதுசுலாம் மாற்றலை, அதாவது முன்னாடி இந்த தூக்கி இங்கே போட்டேன். அப்போ முன்னாடி என்னடா போட்டிருக்கேன், முன்னாடி எல்இடி போட்டிருந்தேன். இது ஒன்று காணாமல் போச்சு, இது எங்கே போச்சுன்னே தெரியல. கடையில் போய் கேட்டால் இதெல்லாம் இருக்காது அப்படின்றானுங்க. இனிமேல் ஆடாதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக பேட்ச் ஒர்க் பண்ணலாம். என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்கெல்லாம் உடஞ்சி போன இண்டிகேட்டரை விட்டு வைக்கிறதுக்கு ஒரே ஆயுதம் இந்த அனபேண்டம் பசை தான். இதை ஊற்றி அப்படியே ஐயோ அதிகமாக வந்துருச்சு. ஓகே போதும், இனிமேல் பிரளயமே நடந்தாலும் இண்டிகேட்டர் உடையாது. அது உடையாது, ஆனால் சில தற்கூரிஸ் இருக்கானுங்க, அது வேணும்னு பண்ணுறானுங்களா இல்லை வேணான்னு அது தெரிஞ்சுன்றாங்களா, தெரிஞ்சு பண்ணுறானுங்களான்னு தெரியல. லவ்டே கபால்ஸ் அவனுங்களுக்கெல்லாம் புரியல. பைக்குன்றது எவ்வளோ சென்டிமெண்ட்டான விஷயம், லைட்டாக தட்டி விட்டு போனாலும் சரி, ஸோ மனசே உடஞ்சிருது.